இன்னைக்கு நான் நாமினேஷன் இன்னைக்கு நான் தாக்கல் பண்ண வரும்பொழுது இன்னைக்கு நான் வாஞ்சூர் ரவுண்டான்ல இருந்து நான் பேரணியா வந்தேன். அதுல வந்து டாடா ஏஸ்ல போட்டை மீனவர்களுடைய போட்டை வந்து கட்டி வலையை வந்து பாருங்க வலையை சுமந்துருக்கிறேன். விவசாயிகளுக்காக வந்து குரல் கொடுப்பதற்காக பச்சை துண்டு அணிந்து வந்திருக்கிறேன். அதே போன்று வந்து இன்னைக்கு சிலிண்டரோட விலை வந்து உயர்ந்திருக்கு. இதனால வந்து சிறு சிறு தொழில் வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க கடையை மூடிட்டு நீங்க போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம மீனவர்களுடைய வந்து வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னாக்கா கச்சத்தீவு. இந்த கச்சத்தீவை மீட்பதற்காக நான் தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா மீட்பதற்கு என்னால் ஆன முயற்சி அனைத்து நாம் செய்வேன் என்பதை தெரிவித்துக்கிறேன். அரசியல் கட்சிகளே வந்து கச்சத்தீவை மீட்க முடியும், சுயேட்சையா நின்று எப்படி கச்சத்தீவை மீட்பீங்க? ஏயா மக்கள் நினைச்சா முடியும்யா. மக்கள் கையில வந்து ஜனநாயக உரிமை ஒன்று இருக்கு, ஓட்டுரிமை வாக்குரிமை இருக்கு. இந்த வாக்குரிமையினால எனக்கு வந்து வாக்களித்தால் கண்டிப்பாக என்னால அழுத்தம் கொடுக்க முடியும். மத்திய அரசுக்கோ தமிழக அரசுக்கோ அழுத்தம் கொடுத்து அதுக்கான மக்கள் போராட்டங்களை கையில் எடுத்து அந்த கச்சத்தீவை மீட்பதற்கு என்னால முடியும்யா. மக்கள் ஒன்றிணைந்தால் கண்டிப்பா முடியும். கச்சத்தீவு வந்து மத்திய அரசு நினைச்சாதான் முடியும். இது வந்து மாநில அரசு தேர்தல். நீங்க வேட்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க எப்படி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்பீங்க? ஐயா, மக்களுக்காக வந்து குரல் கொடுப்பதற்கு கண்டிப்பாக மக்கள் வந்து நமக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்கிற நம்பிக்கையில மக்கள் என்னுடைய போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல எங்களுக்கு கை கொடுப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க நம்பிக்கையில தான் நான் வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதலுக்காக காத்திருந்து கண்டிப்பாக அந்த கச்சத்தீவை மீட்பதற்கு நான் வந்து பாடுபடுவையா. நாகப்பட்டினத்துல ஏற்கனவே இந்த தொழிலுக்கு போட்டிட்டு இருக்கீங்களா? என்ன நாகப்பட்டினம் இதுதான் முதல் முறையா சட்டமன்ற தேர்தலில் நான் நிக்கிறேன். ஏற்கனவே வந்து நாகப்பட்டினம் சட்டமன்ற நாடாளுமன்ற தனி தொகுதியில நான் வந்து எம்பியா நான் போட்டிட்டு இருக்கிறேன். 3103 வாக்குகள் வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த முறையும் வந்து எனக்கு வந்து வாக்களித்து வெற்றி பெற நம்பிக்கையில நான் நிக்கிறேன்.